ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா. 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரோமையை ஆண்டு வந்தவன் கொன்ஸ்டான்டியூஸ் குளோரஸ். இவர் கிபி 293ஆம் ஆண்டு அரசனாக பதவியேற்ற பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்கள் அரசவையிலும் அரண்மனையிலும் உயர் பதவிகளை வகிப்பதை கண்டான். அப்பொழுது இவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற இவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கின்றார்களா? இதை நாம் பரிசோதித்து பார்ப்போம் என்பதே அந்த எண்ணம். உடனே இவர் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் தாங்கள் வகிக்கக்கூடிய பதவியை விட்டுவிட வேண்டும், பதவி வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். இவர் விடுத்த ஆணையை தொடர்ந்து இவருடைய அரசவையிலும் அரண்மனையிலும் உயர் பதவி வகித்த பல கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு பதவியை விட கிறிஸ்துவே முக்கியம் என்று தாங்கள் வகித்து வந்த பதவியை துச்சமென தூக்கி எறிந்தார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்களோ பதவிக்கு ஆசைப்பட்டு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த கொன்ஸ்டான்டியூஸ் குளோரஸ் கிறிஸ்துவுக்காக தாங்கள் வகித்த பதவிகளையும் துச்சமென தூக்கி எறிந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் மீண்டுமாக அவர்கள் வகித்து வந்த பதவியிலேயே அமர்த்தினான். அதே நேரத்தில் யாரெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு கிறிஸ்துவை மறுதலித்தார்களோ அவர்களை எல்லாம் அவர்கள் வகித்து வந்த பதவியிலிருந்து தூக்கி எறிந்தான். இதற்கு இவன் சொன்ன காரணம், கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருப்பவர்கள் தாங்கள் வகிக்கின்ற பதவிக்கும் உண்மையாக இருப்பார்கள் என்பதாகும். ஆம், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவருக்கு உண்மையுள்ளவராக உகந்தவராக இருக்க வேண்டும். அதைத்தான் மேலே உள்ள நிகழ்வும் இன்று நாம் கொண்டாடுகின்ற விழாவும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இன்று நாம் ஆண்டவர் இயேசு கோவிலில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு எப்படி ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தார், நாம் எப்படி ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்வது ஆகியவற்றை குறித்து சிந்திப்போம். நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள். இன்றைய நற்செய்தியில் தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது 40வது நாள் குழந்தை இயேசுவை தாய் மரியாவும் யோசேப்பும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேம் திருக்கோயிலுக்கு சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம். குழந்தையை ஏன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இதற்கான பதிலை நாம் விடுதலை பயண நூலில் வாசிக்கின்றோம். விடுதலை பயணம் 13வது அதிகாரத்திலே மோசேயின் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு போக முற்பட்ட பொழுது பார்வோன் மனமிருகி இஸ்ரேல் மக்களை போக விடாமல் தடுத்தான். இதைத் தொடர்ந்து எகிப்து நாட்டிலுள்ள மனிதர்கள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். அதே வேளையில் வீடுகளில் இரத்தம் தெளிக்கப்பட்ட இஸ்ரேலரின் வீடுகளில் இருந்த ஆண் தலையேற்றை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார். இதனாலேயே ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவானது. குழந்தை இயேசுவின் தாய் மரியாவும் யோசேப்பும் திருச்சட்டத்தில் கூறப்பட்டவாறே குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை கோவிலில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது நமக்கு 2 உண்மைகளை உணர்த்துகின்றன. 1, அவர்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். 2, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு எவ்வாறு ஆண்டவருக்கு உரியவர் ஆனாரோ அதுபோன்று திருமுழுக்கு பெற்ற அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்தவராய் இருந்த இயேசு
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்தார் என்று இன்றைய நற்செய்தியின் இறுதியில் வாசிக்கின்றோம். இயேசு எப்படி ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்தார் என்பது குறித்து சிந்தித்து பார்ப்பது நல்லது. இயேசு ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்தார் என்பதை அவர் ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடந்தார் என்று எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய 12 வயதிலேயே நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன இயேசு தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தந்தை தன்னிடம் ஒப்படைத்த அலுவல்களையே செய்து கொண்டிருந்தார். யோவான் 17:4 அல்லது தந்தையின் திருவுளத்தின்படியே நடந்தார். இன்னும் சொல்ல போனால் இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய உணவாக கொண்டிருந்தார். யோவான் 4:34. அப்படியானால் இயேசுவை போன்று கடவுளுக்கு உரியவர்களாகிய நாம் கடவுளுக்கு உகந்தவற்றை அல்லது கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு முதன்மையான இடம் கொடுத்து இறைவனின் விருப்பத்தையும் அவருடைய திருவுளத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவினை கொண்டாடும் நாம் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம் என்னும் உறுதி எடுப்போம். அடுத்ததாக, பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இஸ்ரேலுக்கு பெருமையாகவும் விளங்கிய இயேசு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உகந்தவராய் இருந்த ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடந்த இயேசுவின் வாழ்வு எப்படி இருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பதிலை நாம் எருசலேம் திருக்கோவிலில் இருந்த சிமியோன் இறைவாக்காக உரைக்கின்ற வார்த்தைகளில் கண்டுகொள்ளலாம். இயேசு இஸ்ரேலின் பெருமையாகவும் புறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக இருப்பார் என்று அவர் கூறுகின்றார். இயேசுவின் பணி வாழ்வை பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு மட்டுமல்லாது எல்லாருக்குமாக தான் செய்த பணியின் வழியாக அவர் ஒளியாக இருந்தார். அதனால்தான் எவ்வளவோ அவர் நான் உலகின் ஒளி என்று கூறுகின்றார். யோவான் 8:12. ஆண்டவருக்கு உரியவர்களாகிய நாம் ஆண்டவரின் திருவுளத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் எல்லா மக்களுக்கும் உலகிற்கே ஒளியாக இருக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. சிந்தனை: இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். கலாத்தியர் 2:20. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்து வந்த புனித பவுல் கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார் என்ற உணர்வோடு வாழ்ந்தார். கடவுளுக்கு உரியவர்களாகிய வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் கிறிஸ்துவே நம்முள் வாழ்கின்றார் என்ற உணர்வோடு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்வோம்.